எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம லாஸ் ஆகிறதுக்கு முதல்ல என்ன காரணம் தெரியுங்களா? நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் பல பங்குகளை வாங்குறாங்க, ஆனால் வாங்கின விலைக்கே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி வித்துட்டு போயிடுறாங்க. ஸோ மெயின் இந்த லாஸுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு நண்பர் கூட அற்புதமாக ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க. நம்ம இந்திய பங்குச்சந்தையில் கார்பரேட் கம்பெனி கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஈல்டு வந்து ரொம்ப கம்மிங்க அப்படின்றாரு. உண்மைதான். யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு பங்கு நீங்க வாங்கினீங்கனாலும் ஒரு வருஷத்துக்கு 10% அப்படின்ற மாதிரி அவங்க டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கின பங்கு அது 50 ரூபாய்க்கு போயிருது. மறுபடியும் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கின விலை வந்தாலும் சரி, அல்லது அந்த மேலிருந்து கீழே இறங்கின விலையில பாதி இறங்கி ஒரு 80 ரூபா 70 ரூபா வந்தாலும் சரி, ஒருவேளை அந்த பங்கு ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு 10% டிவிடெண்ட் கொடுத்துக்கிட்டே இருந்தா கூட கடைசியில் அந்த ஷேருடைய விலை இறங்கினதுக்கும் இந்த டிவிடெண்டுக்கும் அது ஈக்குவல் ஆகிடும்ல. அப்படித்தான் யாரும் தரமாட்டேங்கிறாங்களே. ஸோ ஒரு முக்கியமான தகவல், எந்தெந்த நாடுகள், அதாவது நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் எடுத்துட்டீங்கன்னா மொத்தமே ஒரு 4-5 பேர் தான் பெரிய ஆளுங்க. அமெரிக்கன் மார்க்கெட், சைனா மார்க்கெட், ஜப்பான் மார்க்கெட், இந்திய மார்க்கெட்னு மிக முக்கியமான மார்க்கெட் நம்ம தான். அதில் ஏவரேஜாக ஒரு அப்ராக்சிமேட்டாக எந்த பங்கு எவ்வளவு கொடுக்குதுன்னு, ஒரு ஏவரேஜாக ஒரு பங்கு டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் எவ்வளவு கொடுப்பாங்க? சிலது ஒரு 7-8 கொடுக்கும், சிலது வந்து 0.25 0.15 கொடுத்துட்டு இருப்பான். ஸோ அப்ராக்சிமேட்டாக இந்திய பங்கு சந்தைகளில் எவ்வளவு டிவிடெண்ட் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா, இந்தியாவில் வெறும் 1.17% தான் டிவிடெண்ட் வர்ற மாதிரி இருக்கு. இருக்கிறதுலேயே அதிகமாக டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா மற்றும் ரஷ்யா ஸ்டாக் மார்க்கெட் தான். அதுலேயும் நீங்கள் குறிப்பாக போய் பார்க்குனீங்கன்னா, இப்போ இந்த ஆஸ்திரேலியா 5.5% எந்த ஒரு பங்காக இருந்தாலும் சும்மா ஒரு ஏவரேஜாக நீ இந்த பங்கு எவ்வளோ கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐபிஹெச்ஐபிஹெச் லிமிடெட் அப்படின்றதெல்லாம் 11% அவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டாக இருக்குது. ஆனால் இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஒருவேளை உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலாம், அவன் டிவிடெண்ட் அதிகமாக கொடுக்கட்டும், பட் இன்ஃப்ளேஷனில் அது காணாமல் போயிடுச்சுன்னா அவன் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறானோ அந்த அளவுக்கு அந்த நாட்டிலேயே ஒருவேளை இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக இருந்தால் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் அங்கேயும் வந்து இந்த ஆஸ்திரேலியா என்பது ஸ்கோர் பண்ணுது. அங்கே வந்து 3.8% தான் இன்ஃப்ளேஷன் ரேட்டாக இருக்குது. ரஷ்யா கூட விட்டுருங்க. பட் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகளுடைய டிவிடெண்ட் ஈல்டு என்பது 5.42% இருக்குது. ஸோ இருக்கிறதுலையே நம்ம அதிகமாக லாஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரு பங்கை எடுத்து வைக்கிறோம், அதிலிருந்து ஒரு வருமானமும் இல்லை, கடைசியில் அந்த ஷேரினுடைய விலையை இறங்கி போயிடுது. ஸோ மத்தளத்துக்கு 2 பக்கமும் இடி அல்லது அடி என்பது போல ஸ்டாக்கினுடைய விலையும் ஏறல, அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு 10 பைசா டிவிடெண்டும் வரல. அப்படின்ற இந்த 2 காரணமும் தான் நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம். நானெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு பங்கு டிவிடெண்ட் கொடுக்குறானா அப்படின்ற மாதிரி பார்ப்பேன். அப்படி டிவிடெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் தான் நான் அந்த வண்டி ஸ்டேரிங் மேலேயே கை வைப்பேன். அதனால தான் எப்படியும் என் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பணம் லாக்கானா ஆயிட்டு போகுதுங்க. டிவிடெண்ட் வந்ததுன்னா பரவாயில்ல தானே. இப்போ ஒருத்தர் 1 கோடி போட்டு பில்டிங் கட்டுறாரு, 1 கோடி பணம் லாக்கு தான். ஆனால் எப்படியோ ஒரு வீட்டு வாடகை ஒரு 7,000 15,000 20,000 வருது இல்லை, எல்லாம் அந்த மாதிரி தான் கணக்கு. இன்னொரு நண்பர் அவர் கற்றுக்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸில் அவருக்கு சில டேட்டா கிடைக்குது. அந்த டேட்டாவை அவரே அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பார்க்குறாரு. இந்த டேட்டா ஒரு பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி அவருடைய லாஸ், அவருடைய லெசன்லேருந்து அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட என்னுடைய ஸ்டாக்குல பாதியை விற்றுட்டேன். இதுக்கு மிக முக்கியமான காரணம் மார்க்கெட் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து பணத்தை போட்டு மார்க்கெட்டை மேலே ஏற்றிட்டு போகிறாங்க. மார்க்கெட் பழைய ஹை வந்துடுச்சு, ஆனாலும் என்னுடைய போர்ட்ஃபோலியோ இன்னும் லாஸில் தான் இருக்குது. அதனால் நான் பாதியை லாஸ் புக் பண்ணி விட்டுட்டேன். எனக்கு கீழேருந்து மேலே வந்திருக்கு, ஒருவேளை மறுபடியும் மேலேருந்து கீழே விழுந்தான்னா பழைய லாஸை விட அதிகமாகிடுமோ அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய லெசன். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மார்க்கெட் ஹை வந்திருக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய லாஸை வந்து பாதியாக குறைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இதுக்கு முன்னாடி ஒரு 1L மைனஸில் இருந்திருக்கு அப்படின்னா இப்போ அவருடைய லாஸ் வந்து ஒரு -0.25L அப்படின்ற மாதிரி வந்திருக்குன்னு வச்சுங்க. 25K அப்படின்ற மாதிரி அவருடைய மைனஸ்னு இருந்திருந்ததுன்னா இப்போ அதில் பாதி குறைச்சி விட்டுறேன், ஏன்னா லாஸில் கம்மியாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்.
ஸோ இது போன்ற கமெண்ட்டுகள் தான் ஒரு உண்மையான முதலீட்டாளர்களுடைய மனக்குரல். அதாவது யாராரோ என்னென்னமோ சொல்லுவாங்க, ஆனால் கடைசியில் பார்த்தா அவங்கெல்லாம் அந்த பொசிஷன் வச்சிருக்க மாட்டாங்க, அல்லது அவங்கெல்லாம் மார்க்கெட்லேயே இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இன்னொரு நண்பருமே அவருடைய கருத்து சொல்கிறார். நிறைய பேர் மார்க்கெட்டில் போய் உச்சியில் மாட்டிக்கிட்டு ரொம்பவும் அவதிப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. அதாவது நிறைய பேர் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும்போது கிராஷ் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அது வராது. யாருமே எதிர்பார்க்காம சும்மா சாதாரணமாக இருந்துக்கிட்டு இருக்கிற கூடிய நேரத்தில் தான் திடீர்னு ஒரு கிராஷ் என்பது வந்துவிடும். அந்த சமயத்தில் மேலே உச்சியில் போய் மாட்டாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இந்த மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்டர் வாரன் பஃபட் அவர்கள் கூட அப்படிதான் சொல்லுவாப்ல. மார்க்கெட் மேலே அதிகமான விலை இருக்கும்போது எனக்கு அந்த பங்குல தொடர்ந்து ஏறும், அல்லது இந்த பங்கு கீழே விழுந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஏறும். அதாவது ஒரு வேல்யூ இருக்கணும். ஒரு ஸ்டாக் எடுக்கும்போது ஒரு நல்ல கம்மியான விலை தான் கொடுத்து எடுக்கிறோம், ஆனால் ஃபியூச்சரில் அது நல்லா வரும் அப்படின்ற ஒரு கணிப்பு இருந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி வாரன் பஃபட் அவர்கள் சொல்கிறார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பாலிசி தான் நம்ம நண்பர் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. யப்பா, யார் சாமி நீயே இவ்வளோ பெரிய ஒரு புத்துணர்ச்சியான ஒரு தகவலை கொடுக்குறீங்களேப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டினுடைய மிக முக்கியமான அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் இப்போ இந்த அமெரிக்கா எங்களை சீண்டி விட்டுருச்சு, அமெரிக்கா இந்த மாதிரி வேலையை பண்ணாத அளவுக்கு நாங்கள் ஒரு மாதிரி கம்முன்னு இருந்துட்டோம், ஆனால் அமெரிக்கா எங்களை சீண்டி விட்டுருச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா 50 நாடுகள் அவங்களோட நாங்கள் ட்ரேட் அக்ரிமெண்ட், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. இது எப்படி இருக்குன்னா, ஆஃபீஸில் யாராவது வேலை பார்க்காம இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் போட்டோம்னு வச்சிங்களேன், டபுளாக வேலை வாங்குற மாதிரி. இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன ப்ராஜெக்ட்டு அதை 1 மாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் ப்ரெஷர் போட்டால் 50 ப்ராஜெக்டை ஒரே மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரிலாம் சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த அமெரிக்கா ட்ரேடு டேரிஃப் போட்டதுனால நம்மளுக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு. அதனால் நம்ம இம்மிடியேட்டாக பல்வேறு வேறு நாடுகளோட அந்த ஏற்றுமதிக்கு ஈக்குவலாக உடனே நம்ம போட வேண்டிய கட்டாயம் என்பது நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு தான் அன்றைக்கே நம்ம தமிழ்நாட்டில் பல பழமொழிகள் கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி. இப்போ நம்ம நண்பருடைய கமெண்ட்டை ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம். 3 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்து பார்க்க போகிறோம். ஒன்று நம்மளுடைய நிஃப்டி, நம்ம எதிர்பார்க்காம பார்த்துக்கிட்டு இருப்போம், திடீர்னு எதிர்பார்க்காத தருணங்களில் எப்போ இறங்குச்சு, ஏன் இறங்குச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். அதே மாதிரி ரிலையன்ஸ், அவனும் ஒரு ஜாம்பவான், அவன் ஏன் இறங்குனா. அதே மாதிரி இந்த HDFC பேங்க், அது ஏன் கீழே இறங்குச்சு அப்படின்ற 3 விஷயங்களை பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய நிஃப்டி என்பது தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்துட்டு இருந்த சமயம் அது. அப்போ நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம நண்பர் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாமே ரொம்ப சாதாரணமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு வந்திருப்போம். நிஃப்டி எங்கே இறங்க போகுது, அடுத்தது 30,000, அடுத்தது 50,000. ஏன்னா 15,000 நிஃப்டி ஏறிக்கிட்டே இருந்தது, 26,000 வந்துருச்சு. சரி, 26,000 இன்னொரு 20,000 ஏறிச்சுன்னா அது 50,000 பக்கத்தில் வந்துருமே. ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அவர்கள்லாம் கூட அந்த மாதிரி பெரிய பெரிய டார்கெட்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நிஃப்டிக்கும் சென்செக்ஸுக்கும். அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அப்படியே நம்மளுடைய மார்க்கெட் மிகப்பெரிய கடும் சரிவு, ஆல்மோஸ்ட் 4,000 பாயிண்ட்டுகள் பக்கம் சரிவடைஞ்சிருச்சு. இது யாருமே எதிர்பார்க்கல. அப்படின்னா நம்ம இந்தியன் ரீட்டைலர்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு எதிர்பார்க்கல. பட் ஃபாரின்ல இருக்கக்கூடிய பல்வேறு அனலிஸ்ட்டுகள்லாம் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி, இந்தியன் கார்பரேட் கம்பெனிகளுடைய ஏர்னிங்ஸ் ஸ்லோ ஆகிக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது இந்திய மார்க்கெட், நாங்கள் சைனாவில் வாங்க போகிறோன்னு அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இது ஒரு அறிக்கை வந்திருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் தொடர் சரிவு. அதுக்கப்புறம் ஃபாரினர்ஸ் தொடர்ந்து விற்றுக்கிட்டே தான் இருந்தாங்க. மறுபடியும் மார்க்கெட் திரும்பி ஏற காரணம் நம்ம ஆளுக்கு பல லட்சம் கோடி பணத்தை போட்டு தான் டிஏ சேர்த்து விட்டாங்க. ஸோ இந்த இடத்துலையும் மார்க்கெட்டினுடைய அறிவிப்பு வெளிநாட்டுக்காரங்களினுடைய மூலியமாக வந்தது. இப்போ வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போவும் நிறைய பேர் பெரிய தலைங்கெல்லாம் மார்க்கெட் விழுந்துருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது நம்ம மார்க்கெட் இல்லை. அமெரிக்கா மார்க்கெட்டில் ரெசெஷன் வந்துடுமோ, அமெரிக்க மார்க்கெட் கிராஷ் ஆகிடுமோன்னு அமெரிக்காவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்தியாவுடைய மார்க்கெட் பற்றியோ அல்லது இந்தியா கம்பெனிகள் சம்பாரிச்சு கொடுக்கறது பற்றியோ இப்போதைக்கு யாரும் பேசுகிற மாதிரி நான் அதிகமாக கேள்விப்படல. அதே மாதிரி நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ரிலையன்ஸ் தான். அதுலேயும் அந்த ரிலையன்ஸ் கீழே விழுகிறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம், அவங்களுடைய கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த ஜியோ ஃபைனான்ஸை நாங்கள் பிரித்து விடுறோம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்தினால தான் இந்த பங்கு கடும் சரிவு. அந்த ஜியோ ஃபைனான்ஸ் லிஸ்ட் ஆகி அவன் நல்லா மேல் நோக்கி ஏறினா,
அப்புறம் இவன் பிக்கப் ஆன நேரத்தில் அந்த ஜியோ ஃபினான்ஸ் என்பது கீழே விழுந்தது. அப்படி மாறி மாறி நடந்துகிட்டு இருந்தது. ஸோ இந்த ரிலையன்ஸுமே வந்து தொடர்ந்து ஏறிட்டு இருந்த கம்பெனி, இது யாருக்குமே தெரியாதா அப்படின்ற நினச்சிட்டு இருந்த நேரத்தில் அது நியூஸ் வந்தது. பட் அந்த நியூஸ் மேலே பாசிட்டிவாக போடுறதுக்கு பொதுவாக நெகட்டிவில் இழுத்துட்டு போயிட்டான். ஸோ இந்த பங்குலையுமே ஒரு அலர்ட் அப்படின்றது இருக்க தான் செஞ்சுது. ஏங்க இதுலேயும் வந்து ஜியோ ஃபினான்ஸை பிரித்து விட்டதுக்கே மார்க்கெட்டை ஏற விடாமல் பண்ணிட்டான் அந்த ரிலையன்ஸ் கடந்த ஒரு வருஷமாக. இன்னுமே இந்த ரிலையன்ஸ்லேருந்து அப்படியே அந்த டெலிகாம் பிஸ்னஸை பிரித்து எடுத்தால் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதே மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய சரிவு என்பது எந்த ஒரு கட்டத்திலையுமே வரல, பெருசாக எந்த இடத்துலையுமே வரல. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி லிமிட்டடும் ஜாயின் பண்ண போகிறாங்க அப்படின்ற சமயத்தில் ஒரு சிறிய வால்டிலிட்டி என்பது ஏறுவதும் இறங்குவதும் மட்டும் இருந்தது. மற்றபடி அது இப்போ வரைக்குமே ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே தான் இருக்குது. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றி ஏதாவது ஒரு அலர்ட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் என்பது நான் இது வரைக்கும் பார்க்கல. ஸோ நம்ம நண்பர் சொல்லக்கூடிய கண்டிஷன் இதுதான். ஒரு இண்டெக்ஸ் என்பதோ அல்லது மார்க்கெட் என்பதோ உச்சத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப கேஷுவலாக இருப்போம், யாருமே எதிர்பார்க்காத தருணத்தில் தான் அட்டாக் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. ஸோ எப்போவுமே அவர் சொல்கிற கருத்துப்படி எப்போவுமே நம்ம பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி மிகவும் உச்சியில் இருக்கக்கூடிய சில பங்குகளெல்லாம் என்ட்ராகாமல் இருக்கிறது நல்லது. அது போன்ற கருத்துக்களை அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லியிருக்காப்புல. எனக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு பங்கை வச்சுருந்தாலும் அதை பற்றி அனலிஸ்ட்டுக்கு ஏதாவது சொல்கிறாங்களா, முக்கியமாக ஃபாரின் அனலிஸ்ட்டுக்கு ஏதாவது சொல்கிறாங்களா, அதே மாதிரி நம்ம லோக்கல் மியூச்சுவல் ஃபண்டுகள் இருக்கக்கூடிய அனலிஸ்ட்டு ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்றதான் கவனித்து பார்க்கணும். தற்போதைக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி இந்தியன் மார்க்கெட் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொன்ன, அதுக்கு முன்னாடி சொன்ன வாக்கியங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் பற்றி நெகட்டிவாக நான் எதுவும் பேசி நான் கேட்கல. அமெரிக்கன் மார்க்கெட் பற்றி தான் மோசமாக பேசி கொண்டிருக்கக்கூடிய சில பெரிய தலைங்க இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் முடியும் போது மறுபடியும் அடுத்த வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் பல்வேறு அனலிஸ்ட்டுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.